கரூர் சம்பவம் பார்த்தோம்னா திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. ரைட், இப்ப திமுகவுக்கு நம்மளோட தேவை அதிகமா இருக்குன்றதும் கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும். அதனால சரி இப்ப அழுத்தத்தை போட்டு வாங்கிடலாம். விஜய்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் கிடைச்சதுனால இப்ப டிஎம்கே மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்களா? காங்கிரஸ் பார்ட்டியால விஜய் கூட எல்லாம் போக முடியாது. இவங்க எல்லாம் பலந்துன்னு கொட்டப்பட்ட கட்சிகள் சார். பல நாட்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. திமுகவோட தான் போவாங்க. அதுக்குன்னு திமுக கொடுக்கறதெல்லாம் வாங்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்படி விஜய் மட்டும் அந்த சைடு போயாச்சுன்னா எலெக்ஷன் ரிசல்ட் நம்ம இன்னைக்கே சொல்லிடலாம். திமுக தோத்துருவாங்கன்னு இன்னைக்கே நம்ம சொல்லிடலாம். மற்ற கட்சிகளை கூட தூக்கி போட்டுடலாம். திமுக காங்கிரஸ் பார்ட்டியை தூக்கி போட முடியாது. பொதுப்பணித்துறையில் ஒரு அயோகி இருக்கா, ஒரு ஜாதி வெறி இருக்கா, அரசாங்கம் பார்த்து குற்றச்சாட்டு வச்சிருக்கா சார் தைரியமா? தமிழ்நாடு காங்கிரஸுக்கு முதல்ல கையை விட்டு போன ஸ்டேட். அதிகாரம் போனதுக்கான முக்கியமான காரணம் காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ் பார்ட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருந்தது. என்ன சார் இருக்குல்ல, மக்கள் நீதி மையத்தை வச்சு இவ்வளவு பதறீங்க? என்ன 40 சீட்டா கொடுக்க போறாங்க மக்கள் நீதி மையத்துக்கு? எவ்வளவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் பகுதியில் ஊடகவியலாளர் கேப்ரியல் அவர்கள் சந்திப்பார். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், திமுக கூட்டணி வலுவான கூட்டணி, இரும்பு கோட்டை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க பாக்குறாங்க. இப்ப காங்கிரஸ் பெரிய குண்டு போடுறாங்க, எங்களுக்கு அதிகமான சீட்டு தரணும்ட்டு கேட்குறாங்க. விருதுநகர் எம்பி மாணிக்க தாகூர், எங்களை சந்தோஷமா பண்ணா நாங்க விரும்பி வேலை செய்வோம், இல்லைன்னா கேஜரிவால் மாதிரி எதிர்கட்சியா ஆயிடுவோன்ட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சார். இந்த துணிச்சல் எப்படி சார் வருது அவங்களுக்கு? இதுல என்ன சார் குண்டு இருக்கு? அரசியல்னு வந்தா தேர்தல் வரும்போது சீட்ஸ் அதிகமா கேட்கறதும், அப்புறம் பெரிய கட்சி வந்து இல்ல கம்மியா தான் கொடுப்போம் நெகோசியேட் பண்றதும் இது சாதாரண விஷயம் தானே. ஸோ இப்ப எலெக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு, நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால எப்பவும் போல நெகோசியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்ப எலெக்ஷன் கிட்ட நெருங்க நெருங்க ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக ஆரம்பிக்குது. குறிப்பா கரூர் சம்பவம் பார்த்தோம்னா திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஸோ இப்ப திமுகவுக்கு மக்கள் மத்தியில ஒரு சின்ன ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆக ஆரம்பிக்குது. போக போக இன்னும் அதிகமாகும். இன்னும் 6 மாசம் இருக்கு. குறிப்பா இந்த லாஸ்ட் 3 months வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் எப்பவுமே அதிகம். ஸோ இப்ப திமுகவுக்கு இந்த சிக்கல்கள்லாம் இருக்குன்னு கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும். ஸோ இவ்வளவு நாளா அமைதியா இருந்தாங்க. எலெக்ஷன் இப்ப கிட்ட வர ஆரம்பிக்குது. ரைட், இப்ப திமுகவுக்கு நம்மளோட தேவை அதிகமா இருக்குன்றதும் கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும். அதனால சரி இப்ப அழுத்தத்தை போட்டு வாங்கிடலாம். இப்ப பீகார் எலெக்ஷனும் அதே மாதிரி தானே. இப்ப பாருங்களேன், பெரிய கட்சிகள் இப்ப நிறைய சீட்ஸை கொடுத்து சின்ன கட்சிகளை உள்ள கொண்டு வராங்க. என்டிஏ பார்த்தோம்னா சிராக் பாஸ்வானுக்கு அதிகமான சீட்ஸ் கொடுத்து கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்தியா அலைன்ஸும் அதே மாதிரி தான் நிறைய சீட்ஸை கொடுக்குறாங்க. இப்ப ஆர்ஜேடி காங்கிரஸ் எல்லாம் கம்மியா தான் கண்டெஸ்ட் பண்றாங்க. அது இங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப குறிப்பா திமுகவை பொறுத்தளவுல எப்படியாவது ஜெயிச்சிடணும்ன்ற ஒரு வேகத்துல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது நம்ம கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, கூட்டணி உடைகிறதுக்கான வாய்ப்பே இல்லை, எல்லாரும் நம்ம கூட தான் இருக்காங்கன்ற தோற்றத்தை ஏற்படுத்தணும். அதை யூஸ் பண்ணி சிறிய கட்சிகள் நெகோசியேட் பண்றாங்க. கொடுங்க சீட்ஸ் நிறைய கொடுங்கன்றாங்க. சார் இப்ப அதுல தைரியமா கேட்க ஆரம்பிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன், இப்ப விஜய்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் கிடைச்சதுனால இப்ப டிஎம்கே மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்களா? விஜய் அதிகமா கொடுன்ட்டு. விஜய் ஒரு ஆப்ஷனாலாம் நான் பார்க்கல சார். எனக்கு என்னமோ விஜய்ன்ற ஆப்ஷன் வந்து இவங்களுக்கு இருக்கிறதா பார்க்கல. காங்கிரஸ் பார்ட்டியால விஜய் கூட எல்லாம் போக முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படி எதுக்கு சார் ராகுல் விஜய் கிட்ட பேசினாரு? இப்ப சிக்கல் என்னன்னா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பிஜேபி உள்ள ஆக்டிவா இன்வால்வ் ஆகுறாங்க. சோ அதனால விஜய் அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாஜக அதிமுக சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி விஜய் மட்டும் அந்த சைடு போயாச்சுன்னா எலெக்ஷன் ரிசல்ட் நம்ம இன்னைக்கே சொல்லிடலாம். திமுக தோத்துருவாங்கன்னு இன்னைக்கே நம்ம சொல்லிடலாம். சோ இப்ப நேஷனல் லெவல்ல அங்கிருந்து விஜய்க்கு ஒரு அழுத்தம் போடும்போது நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் பார்ட்டியும் விஜய அந்த பக்கம் போடாம ஸ்டாப் பண்றதுக்கான வேலைகளை மேபி பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப காங்கிரஸ் திமுகவை பொறுத்தளவுல விஜய் தனியா இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. விஜய் தனியா இருந்து அதிமுக ஓட்ட, அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைக்கிறது தான் காங்கிரஸுக்கும் நல்லது, திமுகவுக்கும் நல்லது. ஸோ அந்த வேலையை செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். விஜய் அந்த சைடு போக விடாம ஸ்டாப் பண்றதுக்கான வேலைகளை செய்யலாம். பட் காங்கிரஸ் பார்ட்டி விஜய் கூட போறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டிக்கு தமிழ்நாட்டுல இருந்து சொலையா நிறைய சீட்ஸ் கிடைக்குது சார். 40 சீட் கிடைக்குது. எதுக்கு இதை தூக்கி போட்டு விஜய் பக்கம் போகணும்? காங்கிரஸ் பார்ட்டிக்கு விஜய் கூட சேர்ந்து 5-10% ஓட்டு 10% ஓட்டு வாங்குறது தேவையா? சீட்ஸ் தேவையா? நேஷனல் லெவல்ல திமுக இன்னைக்கு ரொம்ப அவசியம் காங்கிரஸுக்கு. சார் அவங்களுக்கு 2029 தான் சார் முக்கியம் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும். அப்ப எதுக்கு இப்ப ரிஸ்க் எடுக்கணும்? இப்ப அதிகமா சீட்டு கேட்கிறாங்க,
விஜய் கூட போலாம். நீங்க விஜய் கூட போறப்ப விஜய் கம்யூனிஸ்ட் விசிகா சேரப்ப ஒரு பெரிய கூட்டணி உருவாது இல்ல? எதுக்கு சார் யாருக்குமே இது இல்லாத போயிடும் இல்ல? யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாம ஒரு தொங்கு இது போயிடும். திமுக படுபாதாத்து போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? ஆனா இதுல ரைட், இப்ப திமுகவுக்கு அதனால நஷ்டம் ஏற்படும், அதிமுக பாஜகவுக்கு அதனால லாபம் ஏற்படும், எல்லாம் ரைட்டு தான். இதுல காங்கிரஸுக்கு என்ன லாபம் இருக்கு, பிசிகேவுக்கு என்ன லாபம் இருக்கு, கம்யூனிஸ்டுக்கு என்ன லாபம் இருக்கு? ஒரு சீட்டும் கிடையாது அவங்களுக்கு சார். அப்படி இருக்க நீங்க சொல்றீங்க பீகார்ல தேஜஸ்வி யாதவும் ராகுலும் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாங்க சார். ஓட் சோர்ல அவர் நடைபெறப்ப பக்கத்துல கூட இருந்தே போனாரு, புல்லட்ல உட்கார்ந்துட்டு போனாரு. அப்படி இருந்தப்ப அங்க சீட் ஷேரிங்ல அவங்க நான் தான் எஜமான், நான் தான் ஜமீன்தார், நான் தான் இது வச்ச மாதிரி அவரை அலை வச்சுட்டாங்கல்ல தேஜஸ்வி. இன்னும் கேட்டா வேட்புமனு வாபஸ் பெறப்பட்டு கூட இப்ப 10 இதுல 5 இப்ப முதல் வாக்குப்பதிவுல எல்லாருமே எதிர் நிக்கிறாங்கல்ல சார். இங்கேயும் அப்படிதான் நடக்கும். எப்படி பீகார்ல 2 அணியா இருக்காங்களோ அங்க பிரசாந்த் கிஷோரால அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் சார். அதேதான் இங்கேயும் அதிமுகனால அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும், திமுகனால அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும், விஜயால மேபி ஒரு சின்ன அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். தனியா நின்னாருன்னா மேபி ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்கள்லாம் சேர்த்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா அவங்க 2 பேராலையும் வேற கட்சியில போய் சேர முடியாது, வேற எந்த அலைன்ஸ்லயும் போய் சேர முடியாது. அவங்களால திமுகவோடையும் போய் சேர முடியாது, அதிமுகவோடையும் சேர முடியாது. சோ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் விஜய் தான். ஆனா கம்யூனிஸ்டுகளுக்கோ விசிகாவுக்கோ அந்த சிக்கல் கிடையாது, காங்கிரஸுக்கும் அந்த சிக்கல் கிடையாது. அவங்களுக்கு தான் திமுக ஆப்ஷன் இருக்கு. திமுக ஆப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் கம்மியா கிடைச்சாலும் வின்னிங் சீட்ஸா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். விஜய் கூட போனீங்கன்னா உங்களுக்கு வின்னிங் சீட்ஸ் கிடைக்காது. எதுக்கு ஆன்டி இன்கம்ஸ் அதிகமாயி போச்சு சார். 2021 சட்டமன்ற மாதிரி தேர்தல் இப்ப நினைக்க முடியாதுல்ல. 2026 அதுவும் பார்க்கணும் இல்ல? அப்ப நீங்க அதிமுகவோட போய் சேரணும் இல்ல? அதிமுக பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுச்சு, அதனால காங்கிரஸும் போக முடியாது, விசிகாவும் போக முடியாது, கம்யூனிஸ்டும் போக முடியாது. அப்ப நீங்க டிஎம்கே ஒரு ஆப்ஷன் விஜய் தான். அப்ப உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் டிஎம்கே தான். உங்களுக்கு விஜய் ஆப்ஷன் கிடையாதுன்னு நான் சொல்றேன். அப்படியே விஜய் எப்ப ஆப்ஷனா இருப்பார்னா விஜயால ஓட்ஸ் ப்ரூவ் பண்ணி சீட்ஸ கொடுக்க முடியும், வின்னிங் சீட்ஸ கொடுக்க முடியும்னா தான் விஜய் ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. இவங்க எல்லாம் பலந்துன்னு கொட்டப்பட்ட கட்சிகள் சார். பல நாட்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. சோ அவங்க இன்னைக்கு களத்துல இறங்கி காசை செலவு பண்ணி அரசியல் பண்றாங்கன்னா ஓட் ஷேரே நிரூபிக்காத ஒரு கட்சியோட போய் அலைன்ஸ் வச்சு எப்படி அதை பண்ணுவாங்க? அப்புறம் மாணிக்கத்தா அவர் ஏன் சார் அப்படி சொல்றாரு? நீ எங்க கூட நாங்க விருப்பப்பட்டு எங்களுக்கு கொடுக்கணும், இல்ல போனா முதல்வரே திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க எதிர்கட்சியா போயிடுவோம்ட்டு மறைமுகமா தாக்குறாங்கள. ஆம் ஆத்மி கட்சி தலைவரை வச்சு எந்த நிலைமை போச்சு டெல்லியிலன்ட்டு. இது சிம்பிளான விஷயம், இது அரசியல நடக்கக்கூடிய விஷயம் தானே. எலெக்ஷனுக்கு முன்னாடி நெகோசியேட் பண்றாரு, நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும் அப்படின்றாரு. சோ சீட் கொடுக்கணும்ன்றாரு. இது என்ன பெரிய சர்ப்ரைஸ்? இது பண்ணதானே செய்வாங்க, நெகோசியேட் பண்ணதானே செய்வாங்க. திமுகவோட தான் போவாங்க, அதுக்குன்னு திமுக கொடுக்கறதெல்லாம் வாங்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லைல்ல. இவங்க நெகோசியேட் பண்ணுவாங்க, கொஞ்சம் அதிகமா கேட்பாங்க, பார்கெயின் பண்ணுவாங்க, அது பண்ணும்ல. அப்படின்னா இது மத்தியில இருக்கிற காங்கிரஸ் சொல்லி இவங்க செய்யறாங்களா, இல்ல மாநில காங்கிரஸ் உறுப்பினரே இப்படி செய்யறாங்களா காங்கிரஸ்காரங்க? அது நமக்கு தெரியல. நம்ம கிட்ட அதை பத்தி யாரும் எதுவும் சொல்லல. பட் இருந்தாலும் டெஃபினட்டா அந்த தேவை காங்கிரஸுக்கு இருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸுக்கு இப்ப அந்த தேவை இருக்கு, நெகோசியேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. உனக்கிட்ட கூட்டணி ஆட்சி வேணும்ட்டு அதுவும் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களே சார். நாங்க 67ல இருந்து இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு இதுன்ட்டு. அழகிரி என்ன சொல்றாரு? கரும்பு எப்படி சக்கையா எண்ணெய் போட்டு சார் அவங்க குடிக்கிறாங்கன்ட்டு அப்படின்னு சொல்றாரு சார். அப்படி சொல்லி இருக்காரு கமெண்ட். இப்ப காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒண்ணு நல்லா தெரியும், திமுகவுக்கு நம்மளோட தேவை இருக்கு. மற்ற கட்சிகளை கூட தூக்கி போட்டுடலாம், திமுக காங்கிரஸ் பார்ட்டியை தூக்கி போட முடியாது. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டி இல்லைன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் வராது. திமுகவுக்கு பாஜக எதிர்ப்பு கட்சி அப்படின்ற அந்த நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கறதே காங்கிரஸ் தான். திமுகவோட பாசிச எதிர்ப்பு அரசியல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல செல்லுபடி ஆகுதுன்னா அது காரணம் காங்கிரஸ் தான். அதனால திமுகவால காங்கிரஸை வெளியே தூக்கி எறிய முடியாது. இது காங்கிரஸ் பார்ட்டிக்கும் தெரியும், காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். சோ அதனால டிஎம்கேவும் தெரியும். சோ அதனால சீட் நெகோசியேட் பண்ணணும்னா நல்ல தைரியமா பண்ணலாம். காங்கிரஸ் திமுகனால எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் நீங்க சொன்னது மாதிரி கூட்டணியில ஆட்சியில அதிக பங்கு வேணும், எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணும், நிறைய சீட்ஸ் வேணும் இப்படிலாம் கேட்கலாம். இன்ஃபேக்ட் இப்ப அதிகாரத்துல பங்கு வேணும்ன்ற டிமாண்ட் எல்லாம் வைக்கும் போது அவங்க டிமாண்ட் அது கிடையாது, கொஞ்சம் ஒரு 10 சீட்னு சொன்னா 5 கிடைக்கும்ல, அந்த மாதிரிதான் பெரிய டிமாண்டா ஒண்ணு வைப்போம். அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி நான் கொஞ்சம் இறங்கி வரும், ஒரு 5 சீட்டுக்கு இறங்கி வரும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 சீட் தாங்கன்னு கேட்டுக்கலாம் கடைசியில. சார் போன வாட்டி 25 தொகுதி கொடுத்தாங்க சார்.
அதுல 18 தான் சார் ஜெயிச்சாங்க. ஆனா விசிகா பாருங்க, அவங்களுக்கெல்லாம் சொன்னதெல்லாம் அப்படியே ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கல்ல. பெரிய இழப்பு தானே சார். 2006ல் 63,000 சொல்லிட்டு கடைசியில மைனாரிட்டி ஆட்சி தானே அமைச்சது. 122 தொகுதி போட்டு 96ல் தானே ஜெயிச்சாங்க சார். அப்படி இருக்க அள்ளி கொடுத்துருவாரா ஸ்டாலின்? காங்கிரஸ் கேட்கிற தொகுதி அவளை என்ன பொறுத்தளவுல இப்ப காங்கிரஸ் பார்ட்டி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சீட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. மேபி ஒரு 30 சீட் எதிர்பார்ப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 5 எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸுக்கு பெரிய ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு இல்ல, ஜெயிக்கிறதுல நிறைய சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கு. பட் இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொன்னது போல காங்கிரஸால ஓவராலா திமுகவுக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்க முடியும். இவங்க பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி தான். சோ ஓட் ஷேர் கம்மியா இருந்தாலும் ஓவராலா திமுகவுக்கு அந்த ஒரு இமேஜை கொடுக்குது. சோ அதனால அந்த இமேஜ் வேணும். காங்கிரஸ் பார்ட்டி கிட்ட இருந்து அந்த ஒரு கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் வேணும்னா நீங்க காங்கிரஸ் பார்ட்டிக்கு சீட்ஸ் கொடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி காங்கிரஸ் பார்ட்டிக்கும் திமுக தேவை. 2 பேருக்குமே 2 பேர் தேவை. அதனால 2 பேரும் சண்டை போட்டுக்கலாமே தவிர 2 பேரும் பிரிஞ்சு போக முடியாது சார். நீங்க சொல்றீங்க சார், அதாவது காங்கிரஸ் திமுக கூட இருந்தா சிறுபான்மை ஓட்டு வரும்னு சொல்றீங்க. அப்படி சொல்லையா வரும்ட்டு. இதே 2014ல் பாராளுமன்ற எலெக்ஷன்ல தனித்து நின்றாங்க சார். 4% வாங்கினாங்க. அப்படி இல்லைன்னா திமுக கூட அலைன்ஸ் இருந்தாதான் அவங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு வரும், இல்லாம வராதுன்னு நல்லா தெரியுது இல்ல. அப்படி இருக்க எப்படி மிரட்ட முடியும்? அதே மாதிரி 2 கட்சிக்கும் தேவை இருக்குல்ல சார். திமுகவுக்கும் காங்கிரஸோட தேவை இருக்கு, காங்கிரஸுக்கும் திமுகவோட தேவை இருக்கு. சோ 2 பேருக்குமே மியூச்சுவலா தேவைப்படுது சார். அப்படி ஓகே சார், மியூச்சுவலா தேவைப்படுது. இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே விக்கிரவாண்டி இதுல முதல் மாநாட்டுல விஜய் பேசுறப்ப அவருக்கு விருப்பம் காங்கிரஸும் விசிகா வரணும்ட்டு தானே. அதனால தானே நாங்க ஆட்சியிலும் பங்கு தரோம். அப்படி இருக்கிறப்ப இப்ப ராகுலும் கரூர் இன்சிடென்ட் பிறகு பேசியிருக்காரு விஜய் கிட்ட. அப்படி இருக்கிறப்ப அவங்களும் போகலாம்ல. இவங்களும் எத்தினாலதான் இது இருக்குன்ட்டு ரொம்ப நிறைய தொகுதிக்கெல்லாம் ஜெயிக்கலான்ட்டு எப்படி சொல்ல முடியாது இல்ல சார். விஜய்க்கு என்ன வேணாலும் விருப்பமா இருக்கலாம் சார். அமெரிக்கால இருக்கக்கூடிய ரிப்பப்ளிகன் பார்ட்டி என் கூட அலையன்ஸுக்கு வரணும்னு கூட விஜய் விரும்பலாம். ஆனா விஜயோட விருப்பம் தான் நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல சார். காங்கிரஸ் பார்ட்டி அதை யோசிக்கணும்ல. விஜயோட போறதால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு யோசிக்கணும்ல. விஜய் எல்லாத்தையும் விரும்பலாம். காங்கிரஸ் பார்ட்டிக்கு அதுல யூஸ் இருக்கணும், விசிகேவுக்கு அதுல யூஸ் இருக்கணும். இப்ப கூட பாருங்க, விசிகே ஸ்ட்ராங்கா பேசியிருக்காங்க. நான் திமுகவுக்கு எல்லாம் முட்டு கொடுக்குறேன்னா சொல்லக்கூடாது, ஏன்னா நாங்களும் திமுகவும் ஒரே பாதையில பயணிக்கிறோம், ஒரே சித்தாந்தத்துல இருக்கும் அப்படின்லாம் ஜஸ்டிஃபை பண்ணி பேசுறாங்க. அதனால இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது எப்படி அவங்க இதெல்லாம் விட்டுட்டு அந்த சைடு போவாங்க? சரி, உண்மையில திமுக கூட இந்த கட்சியெல்லாம் பயணம் செய்த வருங்காலத்தை அது காணாம போயிடுமே சார். எந்த ஒரு இது விசிகாவும் சரி, காங்கிரஸும் சரி, கம்யூனிஸ்டும் சரி, எல்லாமே காணாம போயிடுமே சார். ஒன்லி அப்பனா திமுக மீது அனைத்து கட்சியும் அழிக்கிறதுன்னு நினைக்குது. கூட்டணி என்ற பேர்ல வச்சுட்டு அவங்க வளர முடியாது இல்ல தமிழகத்துல. அதுவும் இருக்குது இல்ல சார். உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு கட்சியோட தலைவரா இருந்தீங்கன்னா இம்மிடியட்டா எனக்கு கொஞ்சம் சீட்ஸ் ஜெயிக்கணும், அதுதான் உங்களோட இம்மிடியட் கன்சர்ன். உடனடியா எனக்கு சில சீட்ஸ் ஜெயிக்கணும்னா நான் திமுகவோட தான் சேர்ந்து இருக்கணும். நான் விஜய் கூட போய் சேர்ந்தேன்னா எனக்கு 0 சீட்ஸ் கிடைக்கும். அப்ப 0 வேணுமா 4 5 சீட் வின்னிங் சீட் வேணுமா அப்படின்றதுதான் கேள்வி. காங்கிரஸை பொறுத்தளவுல மேபி அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட ஜெயிக்கலாம். சோ இப்ப கேள்வி இதுதான். இதுக்கு சிம்பிளான விடை என்னன்னா, இம்மிடியட்டா எனக்கு இந்த எலெக்ஷன்ல நான் கொஞ்சம் சீட்ஸ் ஜெயிக்கணும், எனக்கு அதிகாரத்துல ஒரு கை வேணும், எனக்கு அதிகாரத்தை ருசிக்கணும். அதுதான் எல்லா கட்சியோட பிரதான எண்ணமா இருக்கும். விஜய் எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்காங்கன்னா யாருக்கும் தெரியாது. அவங்க 20-25 சொல்லிக்கலாம், எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. சோ இந்த கட்சிகள்லாம் ரிஸ்க் எடுத்து அந்த பக்கம் போக மாட்டாங்க. திமுகவோட போய் நீங்க சேர்ந்தீங்கன்னா சில சீட்ஸா ஜெயிக்கலாம், அதிமுகவோட போய் சேர்ந்தாலும் சில சீட்ஸ் ஜெயிக்கலாம். ஆனா இவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி பாஜகவோட போய் அலைன்ஸ் வைக்க முடியாது. அப்போ ஒரே ஆப்ஷன் திமுக தான். நீங்க அப்படி சொல்றீங்க, ஓகே அந்த இதுல. ஆனா இங்க இருக்கிற அனைத்து, அதாவது காங்கிரஸ்ல ஒரு குரூப் எங்களுக்கு அதிகமான சீட்டு வரணும், விஜய் கூட கூட்டணி வைக்கணும்னு அப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்களே சார். அது எப்படி சார்? அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, முன்னாடிலாம் 2 அலைன்ஸ் இருக்கும். அதிமுக அலைன்ஸ், டிஎம்கே அலைன்ஸ் இருக்கும். சோ 2 சைடும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எங்களுக்கு நீங்க சரியா சீட்ஸ் கொடுக்கலாம் அந்த பக்கம் போயிருவோம்பாங்க. அங்க இருக்கவங்க நீங்க எங்களுக்கு சரியா சீட்ஸ் கொடுக்கலாம் இந்த பக்கம் போயிருவோம்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த பெரிய கட்சிகளை மிரட்டுறதுக்கு கையில ஒரு ஆயுதம் இருந்தது. இன்னைக்கு அந்த ஆயுதம் இல்ல. இன்னைக்கு என்ன ஆகுது, பாஜக அதிமுகவோட போய் சேர்ந்தனால இந்த கட்சிகளுக்குலாம் அங்க தாவ முடியாது, ஒரு சைட்ல தான் இருந்து ஆகணும். சோ அப்ப திமுகவை எதை சொல்லி ஓட்டு வாங்குறது, எதை சொல்லி சீட் வாங்குறது, திமுக மேல அழுத்தம் போட்டு எப்படி நம்ம சீட்ஸ் வாங்குறதுன்ற கேள்வி இருக்கு. இந்த கேள்வி வரும்போது இப்ப என்ன பண்றாங்கன்னா, பப்ளிக்ல இப்படி பேசுறது. இந்த மாதிரி பப்ளிக்ல பேசும்போது திமுகவுக்கு அழுத்தம்
வருது. சோ திமுக கூட்டணியில ஏதோ பிரச்சனை இருக்கு போல, கூட்டணி உடஞ்சிரும் போல இப்படின்ற பேச்சுக்கள்லாம் வருது. அது திமுகவுக்கு நல்லது இல்ல. சோ அதனால இந்த வகையில அவங்க அழுத்தம் போடுறாங்க. அதை தாண்டி இவங்க அலைன்ஸை உடைச்சிருவாங்கன்னு நான் பார்க்க வரல. முன்னாடி மாதிரி பேக் டோர்ல நெகோசியேட் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப ஒரு ஒரு டோர் தான் ஓப்பனா இருக்கு, இன்னொரு டோர் க்ளோஸ் ஆகுது, அந்த சைடே போக முடியாது. சோ இப்ப உள்ள திமுகவுக்குள்ள இருந்துகிட்டே, திமுக அலைன்ஸ்ல இருந்துகிட்டே திமுக மேல அழுத்தம் போடணும். அப்படி அழுத்தம் போடும்போது வெளியில இந்த நியூஸ் எல்லாம் வர்றது திமுகவுக்கு நல்லது இல்லை. சோ அதனால இந்த டாக்டிஸை யூஸ் பண்றாங்க, வெளியே வந்து பேசுறாங்க. பட் அதை தாண்டி பெருசா அவங்க வெளியெல்லாம் போயிட மாட்டாங்க. சார் நீங்க அப்படின்னா காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் வேணுகோபால் கரூர் சம்பத்து வந்து பாக்குறப்போ பட்டும் படாம எதுவுமே சொல்லாம போற அப்படின்னா அது விஜய் கூட அலையன்ஸ் வைக்கிற மாதிரி தானே தோணுது. அது திமுகவை காப்பாத்துறாருன்னு பாக்கலாம்ல. என்ன சார் திமுகவை காப்பாத்துறாருன்னு பாக்கலாம்ல. எப்படி சார் காப்பாற்ற முடியும்? இவங்க மத்தியில ஆட்சியில இருக்கு, அதிகாரத்துல இருக்கு, எதுல இருக்கு? திமுக எதிர்த்து பேசலாமே, திமுக எதிர்த்தும் பேசியிருக்கலாமே. இந்த கவர்மெண்ட் சரியா ஹேண்டில் பண்ணல இஷ்யூவை, கரெக்டா பெர்மிஷன் எல்லாம் கொடுத்துருக்க கூடாது அப்படின்லாம் பேசிருக்கலாம். இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்களே. அதே செல்வ பிறந்தகை பேசி இருக்காரு. அவர் உன்னங்கெட்ட திமுகவுடைய மறு உருவம் உறுப்பினர் மாத்தம்தான் இல்ல திமுகல, மீதி திமுக எது சொன்னாலும் அதை செய்யக்கூடிய. அப்படியே இப்ப செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்கிறப்ப என்ன தெரியாம எப்படி திறக்கலாம் ஏரிய? நான் ஒரு எம்எல்ஏ இருக்கேன், என்ன இதுன்ட்டு. அதுவும் குறிப்பாக பொதுப்பணித்துறையில் ஒரு அயோக்கியம் இருக்கா, ஒரு ஜாதி வெறி இருக்கா, அரசாங்கம் பார்த்து குற்றச்சாட்டு வச்சிருக்கா சார் தைரியமா? சரி, இப்ப அலைன்ஸை வைக்கணுமா வைக்க கூடாதுன்றத முடிவு பண்றது காங்கிரஸ் தலைமை. நான் சொல்றது டெல்லி தலைமை. அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்கள பொறுத்தளவுல நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்களுக்கு திமுக தேவை. திமுக மாதிரியான ஒரு கட்சி காங்கிரஸுக்கு பெரிய ஒரு அசெட். நேஷனல் லெவல்ல ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாதான் திமுக காங்கிரஸால ஜெயிக்க முடியும். சோ அப்போ அவங்களுக்கு திமுக தேவை, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா காங்கிரஸுக்கும் சில தேவைகள் இருக்கு. அதிகமான சீட்ஸ் வந்து காங்கிரஸுக்கு தேவை. சோ அப்ப என்ன பண்ணலாம், கொஞ்சம் எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது திமுக மேல அழுத்தம் போடலாம், சில விமர்சனங்களை ஓப்பனா வைக்கலாம். இதெல்லாம் வச்சா திமுகவுக்கு நேச்சுரலா சிக்கல் ஏற்படும். சோ அததான் அவங்க செய்ய முயற்சி பண்றாங்க. அதை தாண்டி செல்வ பிறந்தகை ஒரு சைட்ல பேசலாம். காங்கிரஸ்ல எப்பவுமே நிறைய சைட்ல நிறைய பேர் பேசுவாங்க. ஜனநாயகம் அதிகமா இருக்குன்றீங்களா? அது 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 இருக்கிறது நல்லது. ஆனா நீங்க ஒவ்வொருத்தங்க பேசுறதையும் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அது ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் நோக்கி போகாது. அங்க ஜனநாயகம் நல்லா இருக்குன்றதான் நல்லதுதான். அது இருக்குது இல்ல சார். ஆனா இப்ப ஒருத்தர் வந்து ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு வேணும்பாரு, இன்னொருத்தர் நீங்க சொன்ன இதை பேசுவாரு. ஒவ்வொருத்தங்களையும் நம்ம வச்சு டிஸ்கஸ் பண்ணோம்னா காங்கிரஸ்ல பல ஃபேக்ஷன்ஸ் இருக்கும், நம்மளும் பல கோணங்கள்ல விவாதிக்க வேண்டியது இருக்கும். அப்படி சார் நீங்க சொல்றீங்க மத்தியில இருக்க தேசிய காங்கிரஸ் விருப்பம் திமுக அப்படி இருக்க. இப்ப பீகார்ல எலெக்ஷன் நடக்க போகுது. ராஷ்டிரிய ஜனதா அவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தார் சார் ஓட் ஷோர்ல. கடைசியில சீட் ஷேர்ல நான் ஒரு எஜமான், நான் ஒரு ஜமீன்தார், நான் ஒரு அரசன், நீ என் கீழே தான் இருக்குன்னு அப்படி மிரட்டினார் சார் ராகுல் காந்தி. உங்களுக்கு நல்லா தெரியும். இப்பதான் உன்ன கேட்டா ஃபர்ஸ்ட் இதுல வந்து நவம்பர் 6ஆம் தேதி நடக்க போகுது. அதுல காங்கிரஸும் ராஷ்டிரிய ஜனதாவும் எதிர்த்து துருவ நிக்கிறாங்க சார். அது அப்பனா இங்கேயும் அதே மாதிரி மிரட்டலாம் இல்ல, எனக்கு அதிகமா வேணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே திமுக தேசிய இதுன்ட்டு, அப்படி மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எப்படி 2006ல கீழே கூட்டணி வச்சுட்டு மேல அமலாக்கத்தோட ரைடு நடந்தது இல்ல, அதே ராசாவையும் கனிமணி தூக்கி திகார்ல போட்டாங்கல்ல சார், சீட்டு அதிகமா இருக்கு. அப்படிப்பட்ட கட்சி எப்படி சார் நம்ப முடியும்? அதெல்லாம் பண்ணணும்னா உங்களுக்கு கையில அதிகாரம் இருக்கணும், கையில ஈடி இருக்கணும். அதெல்லாம் இப்ப இல்ல. சோ அதெல்லாம் இல்லாத போது கையில என்ன இருக்கோ அதை வச்சுதான் நீங்க அதிகாரம் பண்ணணும். சோ இப்ப காங்கிரஸுக்கு அந்த சக்தி எல்லாம் இன்னைக்கு கிடையாது. சோ இருக்கிற பலத்தை யூஸ் பண்ணி அவங்க நெகோசியேட் பண்ணலாம். இப்ப இருக்கிற பலம் இவ்வளவுதான். வெளியே வந்து பேசலாம். பப்ளிக்கா பேசும்போது திமுகவுக்கு சிக்கல் ஏற்படும். சோ அந்த விஷயத்த அவங்க பண்றாங்க. அதை தாண்டி பீகார்ல இருக்க சூழல் வேற. பீகார்ல என்ன சிக்கல்னா, தேஜஸ்வி யாதவுக்கு பெரிய ஒரு நீட் இருக்கு, காங்கிரஸோட நீட் இருக்கு. சிம்பிள். இப்ப காங்கிரஸ் இல்லைன்னா தேஜஸ்வி யாதவால ஜெயிக்கவே முடியாது, முடிஞ்சிடும், எலெக்ஷன் முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அது போக பீகார்ல காங்கிரஸுக்கு இன்னும் நல்ல பிரசன்ஸ் இருக்கு. இப்பயும் இருக்கு. தமிழ்நாட்டை விட பீகார்ல காங்கிரஸுக்கு நல்ல பிரசன்ஸ் இருக்கு. பீகார்ல காங்கிரஸ் திருப்பி ரீபில்ட் பண்ணா ஓரளவுக்கு பண்ண முடியும், அதுக்கான ஹோப் இருக்கு. சார் நீங்க சொல்றீங்க பீகார்ல ஹோப் இருக்குன்னு காங்கிரஸ் சொல்றீங்க. 2020 நடந்த சட்டமன்றத்தில் 70 தொகுதியில 19 சீட் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, அது அதனால ஆட்சி அமைக்க போச்சு சார்.
அப்படி இருக்கிறப்ப அவர் தேஜஸ்வி அப்படி இருக்கிற இங்க அப்படி இல்லை. இங்க இப்போதைக்கு திமுக காங்கிரஸ் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். அந்த 14% மைனாரிட்டி ஓட்டு வந்துதான் ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு தேசிய கட்சி, அனைத்து இதுக்கு சமத்துவ கட்சி, ஜனநாயக கட்சின்ட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியும். அப்படி இருக்கு டிமாண்ட் பண்ண கொடுத்துதான் ஆகணும். அது எந்த ஆங்கிள் நான் சொல்ல வரேன்னா, இப்ப தமிழ்நாடு காங்கிரஸுக்கு முதல்ல கையை விட்டு போன ஸ்டேட். ஆமா சார். அதுக்கப்புறம் 80ஸ்லயே முழுமையா தமிழ்நாடு காங்கிரஸ் கையை விட்டு போயிருச்சு. மற்ற ஸ்டேட்லாம் லேட்டா தான் காங்கிரஸ் கையை விட்டு போச்சு. ஓரளவுக்கு இன்னைக்கும் கொஞ்சம் ரீபில்ட் பண்ணலாம்னா, இப்ப யூபில எல்லாம் ஒண்ணும் கிடையாது காங்கிரஸ். ஆனா மேபி அங்க கொஞ்சம் ஹோப் இருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாடு அப்படி கிடையாது. தமிழ்நாடு கம்ப்ளீட்டா வேற டைரக்ஷன்ல போயாச்சு. கம்ப்ளீட்டா காங்கிரஸ் கையை விட்டு தமிழ்நாடு போயாச்சு. அவங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சு சார். 1996 அது மூப்பனாருக்கு எடுத்தாரு சார். அதெல்லாம் இன்னைக்கு கையை விட்டு போயாச்சு. திமுகவே காணாம போயிருக்கு சார். 96ல அவர் கூட்டணி வச்சிருந்தா யாருமே திமுகவே ஜெயிச்சிருக்காது இல்ல. இன்ஃபேக்ட் இந்திரா காந்தியை கூட நீங்க பிளேம் பண்ணலாம். கம்ப்ளீட்டா தூக்கி திமுக கையில கொடுத்துட்டாங்கன்னு கூட பிளேம் பண்ணலாம். சோ இந்திரா காந்தியை பிளேம் பண்ணலாம், மூப்பனாரை பிளேம் பண்ணலாம், யார வேணாலும் பண்ணிட்டு போகலாம். பட் இன்னைக்கு காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல பெரிய ஹோல்டு கிடையாது. தனியா எதுவும் பண்ண முடியாது. ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் கிடையாது. ஆனா நான் சொன்னது போல மைனாரிட்டி ஓட்ஸை வாங்குறதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா அவங்க இருக்க முடியும். மைனாரிட்டி ஓட்ஸ் திமுக சைடு போறதுக்கு ஒரு கேட்டலிஸ்டா காங்கிரஸ் இருக்க முடியும். அந்த அட்வான்டேஜ் இருக்கு. சோ அந்த வகையில அதை ஒரு லெவரேஜா யூஸ் பண்ணி நெகோசியேட் பண்றாங்க. இப்ப காங்கிரஸுக்கு தெரியும் நம்மள வெளியேற்ற முடியாது, நம்ம என்னதான் பண்ணாலும் நம்மள வெளியேற்ற முடியாது, நம்ம இங்கதான் இருக்க போறோம், நம்மளோட தேவை அவங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது உள்ள இருந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை கொடுப்போம். அப்பனா அதிகமா சீட்டுக்கு. ஆமா, நீங்க சீட் கொடுக்கலன்னா பிரச்சனை பண்ணுவோம், சீட் கொடுத்து அமைதியாயிருவோம். அது பீகார்ல 2020 நடந்த கதை இங்க நடக்கல இல்ல. திமுகவுக்கு அதிகமா கொடுத்து உனக்கிட்ட 2006ல இப்படிதான் நடந்தது. மைனாரிட்டி தானே வந்தது. எப்படியும் திமுக 140க்கு மேல வின் பண்ணதா அந்த 118 கிடைக்கும். ஆனா 2006ல 122 தான் இருந்தாங்க, 96 ஜெயிச்சாங்க சார். ஆனா ஏதோ ஒரு இது இப்ப திமுகவை பொறுத்தளவுல தேஜஸ்வி யாதவுக்கு இருந்த அதே பிரச்சனை தான். 2020ல 70 சீட் கொடுத்து 19 சீட் தான் காங்கிரஸ் பார்ட்டி ஜெயிச்சாங்க. சோ அதிகாரம் போனதுக்கான முக்கியமான காரணம் காங்கிரஸ் பார்ட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருந்தது. அதே பிரச்சனை திமுகவுக்கும் இருக்கு. சோ திமுகவை பொறுத்தளவுல ஸ்ட்ரைக் ரேட் காங்கிரஸுக்கு கம்மியா இருக்கு. சோ அப்ப திமுக முடிஞ்ச அளவுக்கு காங்கிரஸ் கம்மியா கொடுக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா காங்கிரஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்குதுன்றதுக்காக காங்கிரஸ் சும்மா போக மாட்டாங்கல்ல. பீகார்லயும் அவங்க சும்மா போகல. 2020ல காங்கிரஸோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா தான் இருக்கு. ஆனா இப்பயும் சண்டை போட்டு தானே இருக்காங்க, நிறைய சீட்ஸ் வேணும்னு. அதே வேலை இங்கேயும் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருந்தாலும் நாங்க இந்த எலெக்ஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம், எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வேணும் தான் சண்டை போடுவாங்க. ஏன்னா எந்த கட்சியும் அப்படிதானே பண்ணுவோம். நாங்க வீக்கா இருக்கோம் அதனால எங்களை விட்டுருங்கன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. இல்ல நாங்க ரீபவுண்ட் ஆயிருவோம், நாங்க வந்துருவோம்னு சொல்லி தானே கேட்பாங்க. நீங்க உங்களுக்கே தெரியும் 2021ல சீட் ஷேரிங்ல காங்கிரஸ் 20 தொகுதி தான் கொடுத்தாங்க. அப்புறமா ராகுல் பேசி 25 தொகுதி ஆச்சு. அதே மாதிரி திருப்பி அதே ஃபார்முலா டிஎம்கே இந்த வாட்டியும் கையாளுமா? நான் என்ன யோசிக்கிறேன்னா, கொஞ்சம் சீட்ஸ் அதிகமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் சீட்ஸ் அதிகமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி பீகார்ல சிறிய கட்சிகளுக்கு சீட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்குல்ல, பெரிய கட்சிகளோட சீட் ஷேர் கம்மியா இருக்கு. ஜேடியூட சீட் ஷேர் கம்மியா இருக்கு. இவங்க காங்கிரஸோட சீட்ஸ் கம்மியா இருக்கு. எல்லா பெரிய கட்சிகளோட சீட்ஸுமே கம்மியாயிருச்சு. அது காரணம் என்னன்னா, சிறிய கட்சிகளோட சீட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சிறிய கட்சிகள் ஆமா. சோ அந்த தேவை இன்னைக்கு திமுகவுக்கும் இருக்கு. சிறிய கட்சிகளை தக்க வைக்கணும்னா கொஞ்சம் சீட்ஸ் மேபி கொஞ்சம் அதிகமா கொடுக்கலாம். இப்ப இவங்க எல்லாமே நெகோசியேட் பண்ணும்போது ரைட் எல்லாருக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சீட்ஸ் மேபி கொடுக்கலாம். எனக்கு தெரியல, மேபி கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகுது திமுகவுக்கு எதிராக. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சலசலப்புகள் வரத திமுக விரும்ப மாட்டாங்க. அது போக பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு கண்டிப்பா யோசிப்பாங்க. சார் 2021ல நீங்க அப்ப கமலஹாசன் கிடையாது சார். இப்ப கமலஹாசன் வேற வந்திருக்காரு. அதனால என்ன ஆயிரும்னு நினைக்கிறீங்க? அப்ப நான் சீட் சார் மீது இந்த சின்ன சின்ன கட்சிக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கும் கொடுக்கணும் இல்ல. விஜயகாந்த் கட்சியும் உள்ள வரப்போதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி இருக்கிற 2021 கம்மியா தானே கொடுக்க முடியும். இல்ல படம் தன்னுடைய இதுல இருந்து கொடுக்க வேண்டிய நிலைமை என்ன சொல்லப்பட்டு இருக்குல்ல. மக்கள் நீதி மையத்தை வச்சு இவ்வளவு பதறீங்க. ஏன்னா 40 சீட்டா கொடுக்க போறாங்க மக்கள் நீதி மையத்துக்கு. எவ்வளவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சார் 3% வாங்கி வச்சிருக்காங்க சார். சரி, எவ்வளவு சீட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 5ஆவது கொடுக்கணும் இல்ல சார்? அதுக்கெல்லாம் வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் கட்சி அவங்களுக்கும் கொடுத்தா ஆகணும் இல்ல சார்? அவங்களுக்கும் எவ்வளவு கொடுக்கலாம். ஓகே நமக்கு தெரியல. மக்கள் நீதி மையத்துக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் 2021 இந்த ப்ராப்ளம் இல்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆன்டி இன்கம் ஆயிடுச்சு, இதெல்லாம் இருக்கு.
அப்பனா ஓட்டு சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஓட்டு ஓடுனா கூட வெற்றிக்கு காரணம். 24லயே சீட்டு கொடுக்கல எம்என் நமக்கு இல்ல கொடுக்கல. சோ அப்ப 26ல நமக்கு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசனோட கட்சிக்கு பெரிய பேஸ்லாம் இப்ப கிடையாது. நிறைய சீட்ஸ்லாம் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அழிச்சிட்டாங்க திமுக. அந்த எப்படி திமுக எதிராக ஸ்டார்ச் வச்சு பேட்டரி இது கொண்டு வந்து அதை வச்சு அழிச்சிட்டாங்க. என்னங்க திமுக மேல பழிய போடுறீங்க? கமல்ஹாசன் தானே சார் அங்க போய் சேர்ந்தாரு, திமுகவை சேர்த்தாங்க, இவர் தான் அங்க போனாரு, அப்ப இவர் தான் அழிச்சாரு. இல்ல சார், அவருக்கு ஆரம்பிக்கிறப்ப திமுக ஒழிச்சி ஆகணும் இது இல்ல. யாரோட தப்பு? யாரோட தப்பு? கமல் தப்பா திமுக தப்பா? அது ஆனா திமுக சாணக்கியத்தனமா கூப்பிட்டு வந்து அழிச்சிட்டாங்கல்ல. கமல்ஹாசன் தான் அவரோட ஸ்டாண்ட தூக்கி போட்டுட்டு திமுக பக்கம் போறாரு. அவரோட கொள்கைய ஸ்ட்ராங்கா பிடிச்சிருந்தாரா அந்த பிரச்சனை வந்திருக்காது. இதுக்கு திமுக பிளேம் பண்றீங்க? இது கமலோட தப்பு தானே சார். இதுலயும் மறைமுகமா ஒரு சாணிக்கத்தனம் விளையாடி இருக்கிறாங்கல்ல. விளையாடலன்றது செகண்டரி. முடிவு எடுக்க வேண்டிய ஆள் யாரு? கமலஹாசன். அங்க தப்பு பண்ணிட்டாரு அவரு மக்கள் அவரை நம்பி ஓட்டு போட்டாங்க. திமுகவை வீழ்த்துவார்னு நம்பி ஓட்டு போட்டாங்க. திமுக எதிர்ப்புன்னு சொல்லி மக்கள் வாக்க வாங்கிட்டு திமுகவுடைய போய் சேர்ந்தா அப்புறம் செல்வாக்கு சரியதான் செய்யும் அப்படின்ற. அப்பனா சரி சார், காங்கிரஸுக்கு 2021ல 25 தொகுதியில கொடுத்தாங்க. இப்ப 2026 எவ்வளவு தொகுதி எடுப்பு? அவ்வளவு கொடுக்கறதுக்கு திமுக கிட்ட தொகுதிகள் இருக்க எண்ணிக்கை இருக்கா? அவங்களும் மெஜாரிட்டியை வின் பண்ண இல்ல பண்ணா 2006 ஆன கதை தானே ஆகும். இல்ல தோத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல 2006ல நடந்த கதை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, எப்படியும் ஜெயிச்சு ஆகணும், ஜெயிக்கணும்ன்றது அவங்களோட பிரதான எண்ணம். 2006ல நடந்த மாதிரி நடந்தாலும் திமுக வண்டியை ஓட்டிடுவாங்க, நடத்திடுவாங்க, ஒன்னும் பிரச்சனை இருக்காது அவங்களுக்கு. அப்பனா 2006 நடக்காது, 2026 கூட்டணி ஆட்சி நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க திமுகவால. அதுக்கான சந்திக்க போகிறது. அதுக்கான வாய்ப்பு கம்மின்னு பாக்குறேன். அதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இறங்கி வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரலாற்று ரீதியா இது வரைக்கும் பண்ணல, கூட்டணி ஆட்சின்றது இது வரைக்கும் நடக்கல. சோ அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் சீட்ஸ் அதிகமா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ஏன்னா நான் சொன்னது போல இப்ப திமுகவுக்கு மற்ற கட்சிகளோட தேவை இருக்கு. சோ அதனால தேவை அதிகமாயிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் சீட்ஸ் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அதிகார பகிர்வுன்றது நடக்காதுன்றது என்னோட பார்வை. அப்பனா மெஜாரிட்டியோடு வின் பண்ணாதுன்றீங்க திமுக. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2006 மைனாரிட்டி மாதிரி தான் இருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காம போலாம். சரி, பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி. நன்றி நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.